வணக்கம். இஜத் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு நம்ம மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நடிகை பார்வதி நாயர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகம். என்னை அறிந்தால், நிமிர், அப்புறம் உத்தம வில்லன், ஏகப்பட்ட படங்களை தமிழில் நடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க ஒரு மலையாள நடிகை. தமிழ் இன்னைக்கு நல்ல ஃபேமஸ். மலையாளத்திலே நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. இவர்கிட்ட உதவியாளராக இருந்தவர் சுபாஷ் அப்படின்னு ஒரு நபர். அவர் மேல இன்னைக்கு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை சுமத்தி இன்னைக்கு தன்னுடைய வக்கீல் மூலமா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதாவது என்னுடைய உதவியாளராக இருந்தாரு சுபாஷ். 2022 18 லட்சம் என் வீட்டில் திருடு போயிடுச்சு. அது சம்பந்தமா தேடக்கூடிய சமயத்துல சந்தேகத்தின் அடிப்படையில, மற்றபடி அவர் தான் திருடி இருப்பார் அப்படிங்கிற அடிப்படையில சுபாஷ் மேல வழக்கு தொடுக்கப்பட்டு அப்புறம் விசாரணை நடத்தப்பட்டது. நடந்துட்டு இருக்க சமயத்துல புகாரை திரும்ப பெறு அப்படின்னு சொல்லி போட்டு அவரு எனக்கு எதிராக ஒரு சில புகார்கள் கொடுத்தாரு. அப்புறம் அது இல்லாம வெளிவராத பல படங்கள் என்னுடைய படங்களை வெளியிட்டு என்னை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய மார்க்கெட்டை சீர்குலைத்து கொண்டிருக்கிறார். இப்படிதான் இருந்தாலும் ஒரு நடிகை ஒரு உதவியாளரா இருக்கக்கூடிய சமயத்தில் ரொம்ப நியரஸ்டா இருப்பாங்க. வெளிவராத படங்கள் அப்படின்னு சில ரகசியமான படங்கள், ஒரு ஆபாசமான, மற்றபடி கவர்ச்சிகரமான ஒரு படங்கள் ஏதோ ஒன்று இருக்கும். அது உதவியாளர் அப்படிங்கிறப்ப கட்டாயமா அவர் கையில இருக்கும். அந்த செல்போன்ல இருக்கக்கூடிய சமயத்தில் அவைகளெல்லாம் வெளியிட்டு என் பெயரை அவமதிப்பு செய்கிறார். அதே நேரத்தில் அந்த 12 லட்சம் ரூபாய் திருடு போன வகையில் அவரை கைது செய்து, மற்றபடி எக்மோர் கோர்ட் அவருக்கு நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செஞ்சாச்சு. அதாவது இனிமே நடிகை பார்வதி நாயரை பத்தி எந்த பேச்சு பேசக்கூடாது அப்படின்னு 2023 தடை விதிச்சுட்டாங்க எக்மோர் கோர்ட். பார்வதி நாயரை பத்தி இனிமே எதுவுமே பேசக்கூடாதுன்னு தடை விதிச்சுட்டாங்க. இருந்தாலும் கூட அவர் என்னை மீண்டும் மிரட்டுகிறார். மற்றபடி எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. அதாவது என் படம் எப்பப்ப ரிலீஸ் ஆகுதோ அப்பப்பெல்லாம் ஏதோ ஒரு வகையில ஒரு மிரட்டல் விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஏதோ ஒரு வகையில பப்ளிக் தேடிக்கிட்டே இருக்கிறாரு. மற்றபடி மீண்டும் என்னை அந்த புகாரை திரும்ப பெற்றுட்டு எனக்கு 2 கோடி ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வக்கீல் மூலமா அறிக்கை இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க நடிகை பார்வதி நாயர். இல்ல, மிரட்டல் விடுகின்றார் தன்னுடைய உதவியாளர், ரைட்டு, ஓகே. அப்புறம் மீண்டும் இவர் போலீஸ்ல புகார் கொடுக்கிறாரு. புகார் கொடுத்த சமயத்துல மீண்டும் அவர் மிரட்டலை விட்டு, மற்றபடி எனக்கு அந்த புகாரை திரும்ப பெற வேண்டும், இல்லாவிட்டு எனக்கு 2 கோடி ரூபாய் பணம் அனுப்பிச்சு போட்டு மீண்டும் மிரட்டலை விட்டுருக்கிறார். மிரட்டல் விடக்கூடிய சமயத்துல மீண்டும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே. அதான் பகிரங்கமான ஒரு தகவல். வக்கீல் தான் இதை அறிக்கை வெளியிட்டு இருக்கார். அதாவது இவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டின் விளைவாக அவரும் ஒரு புகார் கொடுக்குறாரு. அப்புறம் இந்த அம்மாவை புகார் கொடுக்குறாங்க. திரும்பவும் மிரட்டல் விட்டுருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப மீண்டும் புகார் கொடுக்கணும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். புகார் கொடுத்துட்டு இருக்க சமயத்துலதான் போலீஸ் என்னங்கிறத பார்க்க முடியும். அதே நேரத்தில் உதவியாளர் சுபாஷ் அப்படிங்கும்போது பலவிதமான ரகசியங்கள் அவருக்கு தெரியும். 2வது நீதிமன்றத்துல தடை ஆணை வாங்கியிருக்கிறாங்க. இனிமே பார்வதி நாயர் பற்றி எந்த ஒரு வார்த்தையும் பேசக்கூடாதுன்னு போட்டு இப்போ கோர்ட்ல கேஸ் போட்டு அவர் மேல பலவிதமான அந்த உதவியாளர் சுபாஷ் மேல மான நஷ்ட ஈடு வழக்கு, மற்றபடி வேறு விதமா எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்கலாமே. ஏன்னா ஆல்ரெடி எக்மோர் நீதிமன்றத்தினுடைய ஒரு அறிக்கை இருக்கு, அவங்க கொடுக்கப்பட்ட ஒரு ஆர்டர் இருக்கு. அதை வச்சு வக்கீலை வச்சு பண்ணலாம். இதை மக்களிடம் சொல்வது அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்விதான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. வக்கீல் மூலமா அறிக்கை விட்டுருக்காரு, எல்லாத்தையும் விஷயத்தையும் சொல்லிட்டு ஒருவேளை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வக்கீல் மூலமா அறிக்கை பெற்றிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம நினைக்க முடியும். மற்றபடி இதுல அனுதாபப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. என்ன நடக்குதோ அதை மக்களுக்கு சொல்றார். அப்படியெல்லாம் விட அதை டைரக்டா நீதிமன்றத்துல மீண்டும்
இது ஒரு வழக்கு தொடர்ந்து இந்த மாதிரி வந்து நீதிமன்றத்தை அவமதித்து விட்டார் என இந்த மாதிரி வந்து மீண்டும் வந்து அவர் என்னை விரட்டி கொண்டிருக்கிறார். அத்தோடு இல்லாமல் 2 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்கிறாரு, 2 கோடி ரூபாய் பணத்தை வந்து கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து வழக்கு பதிவு செஞ்சா தான் அன்னைக்கு இது வந்து சரி செய்ய முடியும். மக்களுக்கு தெரியப்படுத்துவது என்பது ஒரு வகையில் இருக்கலாம், அது வந்து ஒரு அனுதாபத்தை வெளிப்பாடு. இன்னும் சொல்ல போனா என் படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம், என் படம் என்னுடைய திரைப்படம் திரைக்கு வரும் போதெல்லாம் வந்து இது ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கும் போதுல இன்னும் ஒரு சந்தேகமும் வருது. நடிகை பார்வதி நாயர் சொல்றாரு, ரைட், ஓகே, உதவியாளர் சுபாஷ் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு. பலவிதமான ஒரு வழக்குகள், பலவிதமான ஒரு புகார்கள் அடிப்படையில் இவரும் புகார் கொடுக்கிறாரு. இந்த அடிப்படையில புகார் கொடுக்காம அப்படி மக்கள்கிட்ட சொல்றாரு. அதே நேரத்தில் தன்னுடைய படங்கள் வெளிவரக்கூடிய சமயத்துல மட்டும் எதற்காக வந்து இந்த பிரச்சனையை உண்டு பண்ணணும்? அதாவது நடிகை பார்வதி நாயரை பார்த்தும் கேட்கலாம், அவருடைய உதவியாளரை பார்த்தும் கேட்கலாம். ஒருவேளை இவர்கள் பப்ளிக் தேட விரும்புகிறார்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுல இருக்கு. செப்டம்பர்ல மீண்டும் என் மேல ஒரு வழக்கு தொடுத்துள்ளார் அப்படின்னு நீங்க அக்டோபர்ல வழக்கு போடுங்க. செப்டம்பர்லயும் ஒரு வழக்கு தொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு, நீங்க அக்டோபர்ல தொடுக்க வேண்டியதானே? செய்ய வேண்டியது அதுல நிறைய இருக்கு. அப்படி அனுதாபப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. பல உதவியாளர்கள், பல நடிகர்கள் இந்த மாதிரி டார்ச்சர் பண்றாங்க. மற்றபடி வந்து பல விதமான ரகசியங்களை தெரிந்து கொண்டு பல விதமா செய்வாங்க. அதற்கு பின்புலமாக பல விஷயம் இருக்கும். அதை வந்து நடிகைகள் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த உதவியாளர்கள் அப்படிங்கிற பேர்ல உள்ளவங்க நிறைய பேர் வெளியே சொல்லுவாங்க. சொல்லக்கூடிய சமயத்துல பல விதம் அவங்க தெரிஞ்சு உள்ள வாய்ப்புகள் இருந்தாலுமே கூட தன்னுடைய படம் ரிலீஸ் ஆகும் போது மட்டுமே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் இடிக்குது. மற்ற நேரத்தில் இதை பத்தி பேசுறதெல்லாம் கிடையாது. யாரு உதவியாளராக இருக்கக்கூடிய சுபாஷும் பேசுறது கிடையாது. அது சம்பந்தமா இந்த மாதிரி மிரட்டுறாரு, வழக்கு தொடுக்கிறாரு நடிகை பார்வதி நாயர் பேசுறது கிடையாது. அப்ப படம் ரிலீஸ் ஆக அந்த நேரத்துல மட்டும் பேசுறாங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் தேடுறாங்களா? படம் நல்லா ஓடணும், இந்த மாதிரி வந்து பார்வதி நாயர் நடித்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து ஒரு காசு இல்லாத விளம்பரம் அப்படிங்கிறது பத்திரிகை மூலமா தேடுகின்றார்கள் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு சந்தேகம் இதுல வருது. உண்மைதானே? அதுல படம் ரிலீஸ் ஆகிற மட்டும் வந்து சுபாஷ் ஒரு அவதூறை பரப்ப வேண்டும். உடனே வந்து இவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பதிலடி கொடுக்குறாங்க. கொடுக்காம விட்டாலும் பரவாயில்லை. பதிலடி கொடுக்கக்கூடிய சமயத்துல படம் பார்க்கக்கூடியவர்கள் வந்து ஆப்பா நடிகை பார்வதி நாயர் வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு, ஆமா பார்த்தா அங்க அந்த படத்தை தேட்டர் வந்து அவர் நடிச்ச படம் ஓடுது, சரி அதை போய் பார்ப்போம். இது ஒரு வகையில பப்ளிக் தானே. அதனால வந்து அறிக்கை வெளியிட்டார், மற்றபடி வந்து வேறு சம்பவம் எதுவும் நடந்துன்னா உடனே கோர்ட்ல கேஸ் போடுங்க, மற்றபடி போலீஸ்ல வழக்கு தொடுங்க, இதுதான் செய்ய முடியும். மற்றபடி வந்து அனுதாபப்படுவதற்கோ மற்றபடி வந்து வேறு விதமாக சிந்திப்பதற்கு இது எதுவுமே கிடையாது. ஏன்னா சிந்திக்கலாம், உங்களுமே சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு தான் இந்த அறிக்கை இருக்க ஒழிய மற்றபடி வந்து அனுதாபப்படக்கூடிய அளவுக்கு, மற்றபடி உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்குலாம் எந்த ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறதா இதுல இருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.